நம்மளுக்கு வலிக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா வெத்தலை, ஓமம், பூண்டு சட்டியை காய வச்சு ஓமத்தை வெடிக்க விட்றது. ஒரு 5 கட்டி பூண்டை நசுக்கி அதில் போடுறது, வறுக்கிறது. வெத்திலையை போடுறது, வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி காய்ச்சி அதில் பனவெல்லம் போட்டு இல்லாட்டி வெண்ணெய் போட்டு குடித்தாக்கா வெட்டை வலியாக இருந்ததுனாக்கா உடனே நின்று போகும். கெப்ப வலியாக இருந்ததுன்னா அதிகமாக துவக்கி சீக்கிரம் பிரசவமாகும். அப்புறம் கெப்பமாக இருக்கிறவங்களுக்கு வெண்ணெய் போட்டு 5 மாதத்துலேருந்து பசு வெண்ணெய் கொதிக்கிற தண்ணியில் வெண்ணெய் போட்டு குடிச்சிக்கிட்டு வரணும். அப்புறம் இந்த அரிசி நொய்யை போட்டு வெந்தயத்தை போட்டு கஞ்சி வச்சு கெப்பசிலோ ஒரு வேளை குடித்தாக்கா அந்த கெப்ப வலியெல்லாம் ஜாஸ்தி இல்லாத குறைவாக இருக்கும். கெப்பசிலோவுக்கு 5 மாதத்தில் மாய்க்கு, நெல்லிக்கு, கருவேப்பிலை ஈக்குன்னு அந்த இடாக்குளம் மட்டும் போட்டு காய்ச்சி வெங்காயம் ஜீரகம் போட்டு குடிக்கிறது கெப்பசிலோ. அந்த ஈர்க்குன்னு சொல்றீங்கல்ல, அது எதுக்கு, அது என்னது? அது அது மாங்காய் எதை இதை நடுக்கிட்டு இருக்கு பாருங்க, பக்க எதைய விட்டு ஈர்க்குன்னாக்கா இப்ப இருக்கு. அதை எடுத்துட்டு நடுப்புட்ட நரம்பா இருக்கு பாருங்க, கருவேப்பிலையில மா இலையில இது ஒன்று இருக்கு, அதான் ஈர்க்குன்னு சொல்லுவோம். ஈர்க்கு அதான். அப்புறம் குழந்தையோடுக்கு பால் இல்லை, தாய்க்கு பால் இல்லைன்னா என்ன செய்யறது? கடையில் ஆடு போடுவாங்க, ஆட்டு மடி இருக்கு பாருங்க, அதை வாங்கிட்டு வர சொல்லி தனி அது மடி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி அதை அரிஞ்சு போட்டு அப்படியே வேக வச்சு குழம்பு வச்சு கேவுரு மாவு கடி கிண்டி அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாக்கா 3 வாரம் சாப்பிட்டா பால் இல்லாதவங்களுக்கு நிறையா பால் இருக்கும். இத மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தை பால் சரியா குடிக்கலன்னா என்ன பண்றது? அது தாய்ப்பால்ல வித்தியாசம் ஏதாவது இருந்தால் இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு வாயில பருத்தி தூருன்னு சொல்லுவாங்க.